ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எல் ஆரி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி எண்ட் நாட்ஸ். அதாவது லாஸ்ட் கிளாஸ்லேயே என்ன சொன்ன மாதிரி ஆரியில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. நாட் போடுறது, முடிச்சு போடுறது. ஸோ அந்த இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த துணியும் எப்போவுமே டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் நல்லா வரும். துணியும் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் லூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ துணி டைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் லாஸ்ட்டு போட்ட செயினை வந்து கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த நீடில் வந்து உள்ளேயே இருக்கணும், வெளியே எடுத்துடக்கூடாது. அப்படியே பக்கத்தில் ஒரு செயின், ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதை இந்த செயினில் அப்படியே உள்ளே இழுத்துட்டு இந்த நீடில் உள்ளேயே இருக்கணும். இழுத்துட்டு இந்த செயின் இது போட்டோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உள்ளே எடுத்துட்டு கீழே பிடிச்சி இழுத்துருங்க. முடிச்சு விழுந்துடும். நல்லா டைட்டாக விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு தடவை பாருங்கள். சேம் இது ஃபஸ்ட்டு மெத்தட். அதே மாதிரி செயின் போடுறோம். இந்த மாதிரி செயின் போட்டுட்டு லாஸ்ட்டு செயினை இப்படி இழுத்துட்டு இப்படி ரொம்ப இழுத்துறாதீங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த நீடில் வந்து உள்ளேயே இருக்கணும். அப்படியே பக்கத்தில் இன்னொரு செயின், ஒரு சின்ன செயின், இந்த மாதிரி போட்டுற செயினை இந்த செயினுக்குள்ளே இழுத்துருங்க. இந்த செயினுக்குள்ளே இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இழுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த செயினுக்குள்ளே இழுத்துட்டு இந்த ஹூக், இந்த ஷார்ப் இது இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த செயின் பிடிச்சி கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான், முடிச்சு விழுந்துடும். நல்லா டைட் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதே மாதிரி இன்னும் 2 மெத்தட் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இது செகண்ட் மெத்தட். போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டு போட்ட செயினை கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக இந்த மாதிரி தூக்கி விட்டால் வந்துடும். இந்த செயினுக்கு உள்ளே விட்டுட்டு கீழே பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்தோடனே முடிச்சு விழுந்துடும், நாட் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ டைட் ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போ இன்னொரு தடவை போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி செயின் ஸ்டிச் போடுறோம். எப்போவுமே நாட் போட்டு பழகும் போதும் சரி, சில்க் த்ரெட்லேயே போடுங்க. ஏன்னா ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு ஈஸியாக நாட் வரும். பட் ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் அதில் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இது போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாயிரும். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த நீடில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட செயின் லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா முன்னாடி போட்ட செயின் இந்த மாதிரி வரும். ஸோ அதை இந்த நூலுக்குள்ளே விட்டு கீழே இழுத்தா முடிச்சு விழுந்துடும், டைட் ஆயிரும். அவ்வளோதான். இது செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட். அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி இந்த லாஸ்ட் செயின் போட்ட செயினை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை இப்படி திருப்பிட்டு
இதுக்கு முன்னாடி போட்ட செயின், அந்த செயினை இதுக்குள்ளே விட்டு கீழே இழுத்துருங்க, முடிச்சு விழுந்துடும். இப்போ இன்னொரு தடவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம். போட்டதை ஜஸ்ட்டு ஒரு டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட செயின், அந்த செயின் இதை இப்படி இழுத்து உள்ளே விட்டு கீழே இழுத்துறோம். அவ்வளோதான், முடிச்சு விழுந்துடும். 3 டைப் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த நாட் எல்லாமே ஒரு 10-15 தடவையாவது போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், இது தேர்ட் டைப். 3 டைப். 3மே ஒரு 15-20 தடவை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் போடுங்க, ஜரி த்ரெட்டில் போடாதீங்க. ஆரம்பத்தில் நாட் போட்டு பழகும் போது சில்க் த்ரெட்லேயே போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா த்ரெட்லேயும் போடும்போது சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் எதில் போடுறதுனாலும் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்லேயே போட்டு பழகிருங்க. இது போட்டு முடிச்சுட்டு ஒரு ஷேப், அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி போட்டு நாட் போட்டு பழகுங்க. பழகும்போது தான் இந்த மாதிரி ஷேப் போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக போட்டு பழகுங்க. இது போட்டு முடிச்சுட்டு இன்னொரு சின்ன ஷேப், அதாவது அந்த 2 ஷேப்பும் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் பெருசாக கையெடுக்காமல் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆரி ஸ்டிச்சஸில் 3 நாட் இருக்குது. 3மே இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.